நம்ம ஒரு 4 டயக்ராம் கொடுத்து ஒரு டயக்ராம் அதில் வித்தியாசமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ 80th கொஸ்டின் பார்க்கலாம், 80வது கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு, அதோடைய ப்ரொக்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 1 2 3 4 இந்த 4 டயக்ராம்ல எது வித்தியாசமா இருக்கோ அதை மட்டும் நம்ம அந்த ஆப்ஷனை மட்டும் ஆன்சரை டிக் பண்ணணும். இப்போ இதில் பாருங்க, இந்த ஆரோ கீ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர் டவுன் லெஃப்ட் கார்னர்ல இது இருக்கு. அடுத்ததுல பாருங்க ஆரோ கீ வந்து ஆரோ கீ இருக்கு. அடுத்த டயக்ராம்ல ஆரோ கீ இருக்கு. அடுத்த டயக்ராம்ல எப்படி ப்ரோக்ரஸ் ஆகி வரணும் அப்படின்னா இப்படி இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக ஆரோ எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து பண்றதுல எல்லா கேரக்டரும் தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் தப்பா வச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க ஷேடட் பால் வந்து கரெக்டா இருக்கு, இது இங்க இருக்கு. ஷேடட் பால் பாருங்க ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருக்கு, செகண்ட் டயக்ராம்ல இங்க இருக்கு, தேர்ட் டயக்ராம்ல இங்க வந்துச்சு கரெக்டா, ஃபோர்த் டயக்ராம்ல கரெக்டா இந்த இடத்துல போயிடுச்சு. இப்போ இந்த குட்டியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே கரெக்டா வந்தாதான் இது வந்து கரெக்டான சீரீஸ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஷேடட் பால்ஸ் வந்து வச்சு செக் பண்ணீங்கன்னா இது கரெக்டா இருக்கு. பட் ஆனால் ஆரோக்கியை பொறுத்த வரைக்கும் மாறிடுது. அந்த ஒரே ஒரு சின்ன கேரக்டர் வச்சு வித்தியாசமானதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை ஆன்சரா போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம்ஸ் வரும். அது அந்த இடத்துல வந்து நீங்க ப்ரெசன்ட் மைண்ட் யூஸ் பண்ணி நான் கரெக்டா வேல்யூ பண்ணி எடுக்கணும். இது ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ 81வது கொஸ்டின் பார்க்க போறோம். 81வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் அதாவது கடைசி 5 கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னா 4 டயக்ராம் இருக்கும், 4 டயக்ராம்ல எது வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வித்தியாசமா இருக்கிறத ஆப்ஷனா நம்ம கிளிக் பண்ணிருந்தா ஆன்சர் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இப்போ கொடுத்துருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 டயக்ராம், முதல் டயக்ராமுக்கும் 2வது டயக்ராமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட் இந்த லாஜிக் வச்சு 3வது டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த 3வது டயக்ராம் கொடுத்துருக்கிற 3வது டயக்ராம் வச்சு 4வது டயக்ராம் நம்மளா வந்து அந்த ஆன்சர்ல இருந்து பிக் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டயக்ராம் 2வது டயக்ராம், இந்த டயக்ராம் வச்சு இந்த டயக்ராம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏதோ லாஜிக்கை பிக்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க. இதே லாஜிக் யூஸ் பண்ணி இந்த டயக்ராம் வச்சு இதை வரையணும் அல்லது இந்த ஆப்ஷன்ல இருந்து பிக் பண்ணணும். ஓகே, என்ன லாஜிக்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு, அது இந்த இடத்துல பெரிய சர்க்கிளா மாறிடுச்சு. இது ஒரு லாஜிக். அப்ப இந்த இடத்துல சின்னதா இருக்கிறது கண்டிப்பா எப்படி மாறணும், பெருசா மாறணும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஷேடட் ட்ரையாங்கிள் அப்படியே மாறி இந்த சர்க்கிள்குள்ள போய் மேல பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இதே போல என்ன பண்ணணும், இதையும் அப்படியே திருப்பி மேல இந்த ஆரோ மாறும் இப்படி வரணும். இதுதான் ஆன்சரா வரணும். இப்போ இது மாதிரி எங்க இருக்கு, ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு டயக்ராம் இதை வச்சு இதுக்கு ஆன்சர் அவங்க ஒரு லாஜிக் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 லாஜிக், இந்த 2 டயக்ராமுக்கு இடையில இருக்கக்கூடிய லாஜிக்கை யூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்க இந்த கொஸ்டின் இதுக்குரிய ஆன்சரை கீழே இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து நம்ம எடுக்கணும். அப்படி கண்டுபிடிச்சது தான் ஆப்ஷன் 2. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தான், ஆனால் நீங்க வீடியோ ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 82வது கொஸ்டின். இதுவும் அதே போல தான். இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமும் ஒரு சின்ன லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 2 டயக்ராமுக்கு இடையில என்ன லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஒரு ஆன்சர் டயக்ராம் கண்டுபிடிக்க போறோம். இதுக்குள்ள என்ன லாஜிக்கல் டயக்ராம் இப்போ பாருங்க, இது இந்த பக்கம் திரும்பி இருந்துச்சுன்னா ஆன்சர் இப்படி பார்க்கணும். அடுத்து இது இந்த பக்கம் திரும்பி இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இப்படி திருப்பணும். இது லெஃப்ட் சைடு திரும்பினா இந்த ஆரோக்கியம் ரைட் சைடு திரும்பிடுச்சு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே திருப்பணும், அதாவது ஆப்போசிட்டா நம்ம. இப்போ இதுல என்ன வந்திருக்கு, இது இப்படி போயிருந்ததுன்னா இது கீழே இருக்கும், இது இப்படி ஆரம்பமா இருக்குது, அப்ப மேல ஆரம்பமா இருக்கும், இந்த பக்கம் ஆரம்பமா இருக்குதுன்னா இப்படி ஆரம்பமா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் எது, ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வருது பாருங்க, ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் இதோட ஆன்சர். இந்த லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் படி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு டயக்ராமையும் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் 3 தான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ 83வது கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னாக்க 2 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. முதல் 2 டயக்ராமுக்கு இடையில ஒரு சின்ன லாஜிக் இருக்கும். அதே லாஜிக் யூஸ் பண்ணி இந்த டயக்ராமுக்கும் நம்ம 4th டயக்ராம் கண்டுபிடிக்கணும். இங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள லாஜிக் என்ன அப்படின்னு பாருங்க.
இப்போ இந்த இடத்துல ஒரு டி சிம்பிள் மாதிரி இருக்கு, அது இங்க ஆப்போசிட் சைடு போயிடுச்சு. அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த லைன் இங்க வந்துருக்கு. அப்ப எத்தனை ஃபேஸ் தாண்டி வந்திருக்கு? 1 2 3 4 4th ஃபேஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது ஒரு லாஜிக். அடுத்து கீழே வந்து ஒரு ஷேடட் டாட் இருக்கு, ஷேடட் டாட். இது என்ன பண்ணிருக்கு? அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டு ஷேட் இல்லாம போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஷேட் இல்லாம போய் உட்கார்றது ஒண்ணு, இந்த ஆப்போசிட்ல வந்து உட்கார்றது வந்து 4th ஃபேஸ்க்கு போறது ஒண்ணு. இது மாதிரி 3 லாஜிக் இதுல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதே போல இதுல என்ன பண்ண போறோம்னா 1 2 3 4 ஃபேஸ்ல கொண்டு வந்து இந்த லைனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஷேடட் டாட்டை கொண்டு வந்து ஷேட் இல்லாம வரையணும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு கோடு, அப்புறம் ஒரு இதை எடுத்துட்டு போய் ஆப்போசிட் சைட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் 1. இங்க இருந்த அந்த சின்ன லைன் 1 2 3 4வது கேஸ் வந்து உட்காந்துருக்கு. ஆப்போசிட்ல இருந்த ஷேடட் லைன் இங்க டாட்டா மாறிடுச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆப்போசிட் சைடு அப்படி போயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இதான் ஆன்சர் கரெக்ட். அதே போல 84வது கொஸ்டினும் அதே மாதிரி தான். முதல்ல ரெண்டும் ஒரு கான்செப்ட் படி இருக்கும், அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த டயக்ராம் கேள்வியே கேட்டிருக்காங்க, நமக்கு ஆன்சர் டயக்ராம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க? இந்த டயக்ராம்ல ஒரு ஷேட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஆப்போசிட் டயக்ராம்ல மாறி இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் ஷேட் பண்ணியிருக்கனால ஆப்போசிட் டயக்ராம் இதையும் ஷேட் பண்ற மாதிரி ஆன்சர் வேணும். இப்போ அந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்கு? ரெண்டு லைனுமே ஷேட் பண்ற மாதிரி ஆன்சர் இந்த இடத்துல இருக்கு. இது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அடுத்து இங்க இருக்க ஸ்டார் வந்து என்னது? லெஃப்ட் சைடு வந்து இருக்கு. இப்போ அந்த டாட் வந்து எங்க வரணும்? அதுக்கு லெஃப்ட் சைடு வரணும். இது இங்க கீழே வந்து இருக்கு, அப்ப அந்த டாட் வந்து இங்க வரணும். ஸோ இந்த என்ன பண்றோம்? இந்த ஷேடட் போர்ஷன் இந்த இடத்துல ஷேட் ஆகிருக்கும். இப்ப இந்த ஸ்டார் வந்து இதுக்கு கீழே வந்திருக்கிறதுனால, அதுக்கு லெஃப்ட் சைடு வந்திருக்கிறதுனால இது இங்கே வரணும். இப்படி உள்ள ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்து 85வது கொஸ்டின் பாருங்க. இங்க இருக்கிற வி அதை காணும். அடுத்து இங்க இருக்கிற ஏ பாருங்க, ஏ இங்க பெருசா போயிடுச்சு. இப்ப இங்க இருக்கிற வி எங்க போச்சு? இந்த வி வந்து என்னன்னா இந்த இந்த ஏங்கிற லெட்டர் தலையில போயிடுச்சு, ஆனா தலைகீழா போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு சொல்ல பாருங்க. இங்க இருக்கிற வி அது அப்படியே இங்க சின்னதா மேல எழுதிருக்காங்க. எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா வி மாதிரி எழுதாம இப்படி தலைகீழா எழுதிருக்காங்க. இந்த வியே மேல எழுதிருக்காங்க, இந்த மேல இந்த ஏ எடுத்து வந்து கீழே அப்படியே எழுதிருக்காங்க. அப்போ அதே போல இங்க என்ன பண்றோம்? இங்க இருக்கிற ரிசல்ட் எடுத்துட்டு வந்து இப்படி எழுதிக்கலாம். இப்ப இங்க இருக்கிற ஏ எடுத்து பெருசா எழுதுறாங்கல்ல, அதே போல இந்த ரிசல்ட் எடுத்து வந்து இங்க அப்படியே எழுதலாம். இங்க இருக்கிற யூ அதை என்ன பண்ணுவோம்? டர்ன் பண்ணி ஒரிஜினல் யூவை மாத்தி இங்க மேல தலையில எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஷேடட் டாட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கு, சின்ன சர்க்கிள் ஒன்று இருக்கு. இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை தூக்கி அங்க போட்டுருக்காங்க, அதை தூக்கி இங்க போட்டுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஆன்சர்ல இதை தூக்கி இங்க போட்டுக்கிட்டு இந்த ஷேடடாக அங்க போட்டுக்கலாம், அது ஆன்சர் வரும். அடுத்து இங்க இருக்கிற பிளஸ் சிம்பிள் எங்க போயிருக்கு? ஆப்போசிட்ல போயிருக்கு. இங்க இருக்கிற பிளஸ் சிம்பிள் இங்க போயிடுச்சு, இங்க இருந்தது இந்த இடத்துல போயிடுச்சு. ஸோ அதே போல இங்க இருந்த எக்ஸ் வந்து இங்க போயிடும், இங்க போயிடும். அப்ப ஆன்சர் இந்த ஷேப்ல எது இருக்குன்னு பாருங்க. இது கிடையாது, இது கிடையாது. ஆப்ஷன் 3. அதான் பாருங்க, யூ இப்படி இன்வெர்டடா இருந்த யூ சின்னதா மாத்தி மேல போட்டுருக்கோம், மேல இருக்க இசட் தூக்கி அப்படியே போட்டுருக்கோம். இந்த எக்ஸ் வந்து இங்க இருந்தது, இந்த இடத்துல இருந்தது, தூக்கி மேல வந்துருச்சு. அடுத்து இந்த ஷேடட் டாட்டும் இங்க இருக்கக்கூடிய சர்க்கிளும் இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ்னா என்ன? அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடாகவும், ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்டாகவும் மாறும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா இதுல ஒன்றும் பெருசா மிரர் இமேஜ் வராது. இது வந்து ஷேட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஷேட் ஆயிருக்கு. மேல இருக்கிற லீஃப் மட்டும் சொல்றாங்க, அது ஷேட் ஆயிருக்கு, அது வந்து ஒரு பெருசா பாதிப்பு ஏற்படுது. ஆனா கீழே இருக்கிற ஒரு லீஃப், இந்த லீஃப் இந்த சைடும், பிளாங்கா இருக்க லீஃப் இந்த பக்கம் வந்துடும். இப்ப இந்த சைடு ஒரு லீஃபும், இந்த சைடு இந்த கோடு போட்ட லீஃபும், மேல வந்து ஷேடட் லீஃபும் இருக்கும். ரைட் சைடு இது போயிடும், இந்த கோடு போட்ட லீஃப், இந்த ஷேடட் லீஃப் அப்படியே மேல இருக்கும். இந்த வட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த எலிப்ஸை ஒண்ணும் பண்ண முடியாது.
இப்படி ஒரு இது மாதிரி எங்க இருக்கு ஆப்ஷன் 4 செக் பண்ணுங்க ஆப்ஷன் 4 இந்த லீஃப் லெஃப்ட்ல இருக்கிறது அப்படியே இருக்கிறதால இங்க வராது மேல போவாது இந்த லெஃப்ட்ல இருக்கிறது வராது ஸோ இதுதான் ஆப்ஷன் கரெக்ட் மிரர் இமேஜ்னா கண்ணாடி பிம்பம் கண்ணாடி பிம்பத்துக்கு லெஃப்ட் ரைட் மட்டும் தான் மாறும் அடுத்து வாட்டர் இமேஜ்னு சொல்றாங்க மிரர் இமேஜ் அப்படின்னா லெஃப்ட் ரைட் மாறும் வாட்டர் இமேஜ்னாக்க மேல கீழே மாறும் இப்போ வாட்டர் இமேஜ்ல மேல எப்படி இருந்துச்சுன்னா கீழே எப்படி மாறிடும் ஸோ வாட்டர் இமேஜை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க நடுவில் ஒரு கோடு போட்டுக்கங்க இந்த கோடுல மேல இருக்கிறது கீழே வரும் இது கீழே வந்துச்சுன்னா எப்படி மாறும் இந்த முக்கோணம் அப்படியே தலைகீழா மாறும் இந்த அரை வட்டம் மேல் பக்கமா இருந்த இந்த கர்வ் வந்து கீழ் பக்கமா கர்வ் வந்துடும் அவ்வளவுதான் அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு அப்படியே மேல போயிடுவாரு இப்படி மேல போகும்போது என்ன ஆகும் இந்த ரெண்டு ஷேட் பண்ணாத போர்ஷன் மேல வந்துடும் இந்த ஷேட் பண்ண போர்ஷன் கீழ் பக்கம் இந்த இடத்துல வந்துடும் இது அப்படியே உங்களுக்கு திருப்பினீங்கன்னா ஷேட் பண்ண போர்ஷன் கீழே வந்துடும் இந்த ஷேட் பண்ணாத ரெண்டு டாட் இருப்பாரு அது மேல வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வர்றது ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 1 பாருங்க இந்த மாதிரி டாட் இருக்கு தலைகீழான முக்கோணம் இருக்கு கர்வ் கீழே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இப்போ இதுல பாருங்க இது எப்படி அப்படியே கீழே தெரியும் அதனால வராது ரைட் அடுத்தது பாருங்க இந்த முக்கோணம் மேல இருக்கிற முக்கோணம் அப்படியே எப்படி வரும் அதனால இதுவும் கிடையாது ஸோ இந்த ஷேடட் போர்ஷன் பாருங்களேன் இது தப்பா இருக்கு இந்த ஷேடட் போர்ஷன் பாருங்க இந்த இடத்துல இருந்தது இந்த கார்னருக்கும் போகாது ஸோ அதனால இது தப்பு இது மட்டும் தான் ஆன்சர் இப்போ இதுல வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கு லெஃப்ட் சைடு நமக்கு ஆரம்பிச்சு மேலே அப்புறம் ரைட் சைடு கீழே கொஸ்டின் மார்க் இருக்கு இந்த கொஸ்டின் மார்க்ல ஏதோ ஒரு ஸ்கொயர் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இது எந்த ஸ்கொயர் எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அதான் கேள்வி இப்போ பாருங்க ஒரு லைன் இருக்கு லைனுக்கு மேலே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு அதே போல லைனுக்கு மேலே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு இது பாருங்க அப்படியே ரைட் சைடு திரும்புற மாதிரி இருக்கு இந்த சர்க்கிள் வந்து இதுக்கு கீழே வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இப்போ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இந்த கோடை இப்படி போட்டுட்டு இது கண்டிப்பா இதுக்கு கீழே தான் வரணும் ஸோ ஃபர்ஸ்ட் இது மேல இருந்தது இந்த கோடு மேல போகும்போது இந்த சர்க்கிளும் அதோடய போயிடும் அடுத்து ரைட் சைடு போகும்போது இந்த சர்க்கிளும் அதோடய போயிடும் இது கீழே வரும்போது சர்க்கிளும் அப்படியே கீழே வந்துடும் ஸோ கீழே சர்க்கிள் இருக்கிற மாதிரி எந்த இடத்துல இருக்கு இது ஹாஃப் ஆஃப் தி போர்ஷனுக்கு மேல தான் இருக்கு நல்லா பாத்துக்கோங்க இந்த லைனுடைய ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன் இது இருக்கு பட் ஆனா எக்ஸாக்டா ஹாஃப்ல இருக்கிறதுனால இது வராது அடுத்து இதுவும் வராது இது பாருங்க இது மேல இருக்கு அதனால இது வராது இப்போ இந்த ஆப்ஷன்ல பாருங்க இந்த டயகனல் மாதிரி ஒரு கோடு இருக்குல்ல அந்த கோடுக்கும் ஹாஃப்க்கும் மேல இருக்கிறதுனாலையும் இந்த கோடுக்கும் கீழே இருக்கிறதுனாலையும் இதை ரைட் ஹேண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா பாருங்க ஏற்கனவே கொடுத்துருக்க இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் இருக்கு அந்த ஸ்கொயர்ல ஒரு டயகனல் இருக்கு அந்த டயகனல்ல ஒரு குட்டி ஸ்கொயர் இருக்கு அந்த குட்டி ஸ்கொயர்ல வரைஞ்ச அந்த டயகனலுக்கும் கீழே தான் இந்த சின்ன பால் ஒன்று இருக்கு இதை அப்படியே மேலே கொண்டு போறாங்க அதுவும் இந்த ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மேலே தான் இருக்கு இதுவும் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மேலே தான் இருக்கு ஸோ அடுத்த லைன்ல வர இந்த இடத்துல தான் இது ஃபிக்ஸ் ஆகும் ஆன்சர் பட் ஆனா இந்த இடத்துல வருமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் 1 கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் வராது அதுக்காக இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றோம் ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு ரைட் ஆன்சர் இந்த ஸ்கொயர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட் ஆஃப் சில கேரக்டர்ஸ் இருக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கு அது போல இந்த கேரக்டர் எப்படி மாறும் அதான் இப்ப கேள்வி இப்ப பாருங்க இந்த சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கு அந்த சர்க்கிள்ல 1 2 3 4 5 இருக்கு ஆனா கீழே பாருங்க 1 அதிகமாயிருக்கு இந்த மேல இருக்குது இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்ல ஒரு கேரக்டர் மேல இருக்கு அப்ப இதை கீழே கொண்டு வந்துட்டாங்க இந்த ஸ்கொயர்ல வரையும் போது மேல இருக்கிறதோட ஒன்று ஆட் பண்ணி இங்கே கீழே வச்சுட்டாங்க இப்போ இந்த இடத்துல 6 சர்க்கிள் போட்டுருக்காங்க இந்த இடத்துல அட்டுன்னு ஒரு சிம்பிள் இருக்கு அட்டுங்கிற சிம்பிள் மொத்தம் 4 இருக்கு ஆனா இங்க வரும்போது இங்க 4 இருக்கு இங்க வரும்போது ஒன்று ஆட் பண்ணி 5ஆ போட்டுருக்காங்க இந்த சர்க்கிள் வந்து மேல இருந்தது கீழே போட்டாங்க இந்த அட்டு சிம்பிள் கீழே இருந்ததை மேல போட்டுருக்காங்க இப்போ இதே மாதிரி கான்செப்ட் தான் இங்க போடணும் இப்போ டைமண்ட் 4 இருக்கு கீழே வரும்போது 5 டைமண்டா போடணும் இந்த ஹாஃப் போர்ஷன்ல டைமண்ட் வரும் இப்படி டைமண்ட் ஷேப்ல 5 வரும் அடுத்து இங்க பிளஸ் சிம்பிள் மொத்தம் 5 இருக்கு இங்க 6 போடணும் இப்போ இது மாதிரி ஆன்சர் எங்க இருக்கு இது ஆன்சர் 1
இதுதான் ரைட் ஆன்சர். இப்ப உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான், இப்ப தெரியுற மாதிரி நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க சர்க்கிள் 5 இருக்கு, இங்க 6 வரணும். ஸோ டைமண்ட் 4 இருக்கு, இங்க 5 டைமண்ட் வந்துடணும். ஏன் இதை வந்து ஆப்ஷன் 1 எடுத்துக்கிட்டோம்? 4 டைமண்ட் மேல இருக்கு, இந்த போர்ஷனுக்கு மேல இருக்கு, இந்த போர்ஷன் கீழ் போர்ஷன்ல 5 டைமண்ட் வரணும், 5 டைமண்ட் வரணும். அடுத்து அது வந்து இங்க அடுத்து பிளஸ் வந்து இங்க எத்தனை இருக்கு? 5 இருக்கு. இதோட ஒன்று ஆட் பண்ணி 6 பிளஸ் சிம்பிள் இங்க மேல வரும். அப்படி வந்திருக்கிறது ஒரே ஆப்ஷன், இந்த ஆப்ஷன். இதுல ஒரு விஷயம் சொல்ல விட்டாச்சு. இப்ப ஏன் ஆப்ஷன் 2, 3, 4 ஃபிக்ஸ் ஆகாது அப்படின்னு சொன்னா, இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே வரும், அதுல எதுவும் மாற்றக்கூடாது. ஆனா இந்த ஆப்ஷன் 2ல பாருங்க, இன்டூ இருக்கு, மல்டிபிகேஷன் சிம்பிள் இருக்கு, அந்த எக்ஸ் ஏதோ ஒன்று, இது வராது. ஸோ இது ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, மேல் போர்ஷன்ல டைமண்ட் இருந்துச்சுன்னா இங்க வந்து கீழ் போர்ஷன்ல வரும், அதோடைய செகண்ட் ஹாஃப்ல வரும். ஆனா இங்க என்ன இருக்குன்னா, மேலையும் டைமண்ட் இருக்கு, மேலையும் டைமண்ட் இருக்கு, அப்படி வரக்கூடாது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்க எவ்வளவு டைமண்ட்ஸ் இருக்கோ அதே டைமண்ட்ஸ் இருப்பீங்க, அது மாதிரி வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் 2, 3, 4 கிடையாது, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இப்போ இதுல கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கடைசி கொஸ்டின், இப்போ மேட்ல 2025 மேட் கொஸ்டின்ல கடைசி கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் கிவன் ஃபிகர்ஸ். இப்போ இந்த கொஸ்டினை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். என்னன்னு பாருங்க. இப்படி ஒரு ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயர்ல மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? இப்படி ஒரு ஷேப் கொடுத்து இதுல மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஒரு சிம்பிள் லாஜிக் ஒன்று, இதுல எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இதுல எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை காலம் இருக்கு? 2. எத்தனை ரோஸ் இருக்கு? இது வந்து ஒரு 2/2 ஸ்கொயர். இப்படி 2/2 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மொத்த ஸ்கொயர் இது எத்தனை கண்டுபிடிக்கணும்னா, சிம்பிளான லாஜிக், இந்த 2/2 ஸ்கொயரை 2 × 2 அப்படின்னு எழுதிக்கணும். இதோட ஒரு 1 கழிச்சுக்கணும், 1 × 1 அப்படின்னு எழுதிக்கணும். 2/2 இந்த மாதிரி இருந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா 2 ரோ இருக்கணும், 2 காலம் இருக்கணும். இதை 2/2 ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்படி இருந்துச்சுன்னா மொத்த ஸ்கொயர் இதுல எத்தனை சதுரங்கள் எண்ணிக்கை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு ஷார்ட்கட். 2 × 2, ஏன்னா 2 இருக்கு இல்லையா, இந்த 2 இருக்கு இல்லையா, அதாவது 2 × 2 4, 1 × 1 1, 5 ஸ்கொயர் மொத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, 1 2 3 1 2 3, இது வந்து 3/3 அப்படின்னு சொல்லுவோம். 3/3 ஸ்கொயர். 3 காலம் இருக்கு, 1 2 3 காலம் இருக்கு, 3 ரோ இருக்கு. இப்ப இதுல மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு சொன்னா, இவன் 50 ஸ்கொயர், இது 1 ஸ்கொயர் கவுண்ட் பண்ணணும், இதை ஒரு ஸ்கொயர் கவுண்ட் பண்ணணும். இப்படி எல்லாம் நீங்க உட்காந்து எண்ணிக்கிட்டீங்கன்னா எண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா 3/3னா இங்க 3 × 3 எழுதணும், இதுல இருந்து 1 கழிச்சுக்கணும், 2 × 2 எழுதணும், அடுத்து 1 கழிச்சுக்கணும், 1 × 1 எழுதணும். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 நாள் 13 14 ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து 5/5 போறேன், என்னன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இப்ப ரோவும் காலமும் ஈக்குவலா இல்ல, இது மாதிரி இருக்கு. 1 2 3 4 காலம் இருக்கு, 1 2 3 இது மாதிரி 3 ரோ இருக்கு. காலம் பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா சிம்பிள், ஒன்றும் அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இங்க எத்தனை காலம் இருக்கு? 4 × 3 அப்படி போடலாம். இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா 4 × 3 போடுங்க. 4ல இருந்து 1 கழிச்சுக்கங்க, 3ல இருந்து 1 கழிச்சுக்கங்க, 3ல இருந்து 1 கழிச்சுக்கங்க, 2ல இருந்து 1 கழிச்சுக்கங்க, 2ல இருந்து 1 கழிச்சுக்கங்க, 1ல இருந்து 1 கழிச்சு 0. ஸோ 1 × 0 0 இது போட வேண்டியதில்லை. இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி 4 × 3 12, 3 × 2 6, 1 × 2 2, இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 6 8 2 10, மிச்சம் 1, மொத்தம் 20 ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஷார்ட்கட், இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி வந்து உட்காந்து எண்ணிக்கலாம் இருக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சம பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம சொல்லிருக்கிறத எத்தனை காலம் இருக்குன்னு பாருங்க. 3 4 5 6, இப்போ 6 எழுதிக்கோங்க. அடுத்து எத்தனை ரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 3 ரோ இருக்கு, இப்போ 3ன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இதுன்னு 1 கழிச்சுக்கோங்க. 3ல 1 போச்சுன்னா 2, 5ல 1 போச்சுன்னா 4, 2ல 1 போச்சுன்னா 1,
இப்போ 1ல் 1 போச்சுன்னா 0ன்னு வரும், இங்கே 4ல் 1 போச்சுன்னா 3ன்னு வரும். இது தேவையில்லை. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3 18, 5 × 2 10, 4 × 1 4. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 8 4 12, மிச்சம் 1, மொத்தம் 3. 32 ஸ்கொயர்ஸ் இருக்கு. 32 தான் இதோடைய ஆன்சர். 32 ஆப்ஷன் 3. இதை போடுறதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஆனால் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது கவுண்ட் பண்ணியாமல் போட முடியாது. இப்போ இதே போல இந்த ஸ்கொயர் மாதிரி ஷார்ட்கட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கும் இருக்கு. நம்ம ட்ரையாங்கிள் அப்புறம் ஸ்கொயர் ஒரு இன்னும் கொஞ்சம் மிக்சடான சில ஷேப்ஸ்லாம் இருக்கு. இப்போ மிக்சடு ஷேப்லாம் எப்படி இருக்கும்னா இப்படிலாம் வரும், இப்படிலாம் வரும். இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி மிக்சடு ஷேப்லாம் இருக்கு. அது தனியாக நம்ம வீடியோஸில் பார்ப்போம். இதோட நமக்கு மேத்ல 90 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. இது 2025 கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 2024 மேத் கொஸ்டின் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்யூ.